ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மீம்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு 2000 தேவை, யார் தராங்களோ நான் நேரில் வந்து கூட வாங்கிக்கிறேன். நான் சென்னை தான். ஒரு பொண்ணு வந்து கேட்டிருக்காங்க மெசேஜ் என்னன்னா, எனக்கு 2000 தேவை, யார் தராங்களோ நான் நேரில் வந்து கூட வாங்கிக்கிறேன். நான் சென்னை தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பூமர் அங்கிள் ஒருத்தர் மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, நேரில் வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளவும், இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும், உங்கள் நம்பரை அனுப்பவும், என் நம்பர். ஒரு மனுஷன் எத்தனை கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. நேரில் வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளவும், இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும், உங்கள் நம்பரை அனுப்பவும், என் நம்பர். தாண்டா ஹெல்பிங் மைண்டா. அவர் நம்பர் கொண்டு அமைச்சிருக்காரு. அதுக்கு இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா சார், எனக்கு மணி தேவைப்படுது, பெண்களுக்கு மட்டுமே. அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வரதான். இட்ஸ் நெவர் அபவுட் த சைஸ், இட்ஸ் அபவுட் பர்ஃபார்மன்ஸ். அதாவது சைஸ் பெருசு முக்கியம் இல்லை, எது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றது தான் முக்கியம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இது ஏதோ அப்படி மெய்யா இருக்க மாதிரி தோணுது. நார்மல் டேஸ், ஐயப்பன் சீசன். என் ஃப்ரெண்டு கூட அப்படிதான். ஆனால் இப்பயும் அப்படிதான் இருக்கான். என்ன ஒன்று, சரக்கு மட்டும் அடிக்க மாட்டேங்கிறான். என் ஃப்ரெண்டு எல்லாமே பண்ணுறான், சரக்கு மட்டும் அடிக்க மாட்டேங்கிறான். காலைல போகிறான், தம் அடிக்கிறான், ஹேண்ட்ஸு போடுறான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் சரக்கு மட்டும் அடிக்க மாட்டேங்கிறான். கேட்டால் ஐயப்பங்களுக்கு மாலை போட்டுருக்காங்கிறான். மலைக்கு போயிட்டு வந்து முதல் நாளே என்ன பண்ணுறான்னு நான் வீடியோ காட்டுறேன் பாருங்க. சைலண்ட் பட் பவர்ஃபுல். உண்மையிலே கூட்டத்திலையும் என்ன சொன்னாங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை போட்டுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் கிழங்கு பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறத நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. மச்சான், நேற்று கனவுல ஒரு பொண்ணு வந்தாடா, அப்புறம் வந்த வரைக்கும் லாபம்னு கனவுலேயே கண்டம் பண்ணிட்டேன். அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. டாட், என்னடா பாக்குற? டியூட், இங்கிலீஷ் குக்கு வித் கோமாளிப்பா. டேய், என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் இன் த வேர்ல்டு. ஏன் ஸ்ட்ராங்கஸ்ட் உமன்ங்கிறாங்க? அவரை சொன்னாலும் சரிங்களா, நல்லா பாடி ஃபிட்டாக இருக்காங்க. அவங்கள ஏன் சொல்கிறாங்க? அவங்க வீக்காக தான் இருக்காங்க. அவரோட ஒப்பிடும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். கோஸ்ட் இன் மை ரூம். இவன் எதுக்கு நைட்டு 3 மணிக்கு புஷ்அப் எடுக்கிறான்? நைட்டு 3 மணிக்கு புஷ்அப் எடுப்பாங்களா? தெரியலையே. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அண்ணா, தமிழ் சினிமாவை என் கையில ஒப்படைச்ச மாதிரி திரிஷாவை எப்ப ஒப்படைப்பீங்க? யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? செம்ம குளிரு, ஒரே இருட்டு, நீயும் நானும் மட்டும்தான், என்ன பண்ணுவ? அதுக்கு நம்ம பையன் சொல்றான், பெட்ஷீட்டை போத்தி தூங்குவேன். உன் கேள்வியிலேயே ஆன்சர் இருக்குடா மயிறு. தம்மா துண்டு பிட்ல தாண்டா அவ்வளவு பெரிய ஆன்சரே இருக்கு. ஆமா, தம்மா துண்டு பிட்ல தான் அவ்வளவு பெரிய ஆன்சரே இருக்கு. லெஜண்டுக்கு தெரியும். பாத்ரூமை கூட கலைநயத்தோட கட்டியிருக்காங்க. இப்படி பண்ணிருக்காங்க, வேற லெவல்ரா. லெஜெண்டா இருப்பான்டா. మీ చిరునవ్వు, మీ నడక, వావ్ నైస్. சீத்தாப்பழம் சாப்பிட்டதுக்கு அடின்னு அடிச்சுட்டாங்க மச்சான். யாரா அடிச்சது? சீதா புருஷன் தான் மச்சான். ரைட்டு, ஆளை விடுங்க. జార్ ரைட்டு, ஆளை விடுற.